நண்பா வெல்கம் டு அவர் சேனல். என்ன நண்பா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து PVC பைப்பை எப்படி PVC ஷீட்டா கன்வெர்ட் பண்றது தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்காக நீங்க வந்து இப்படி ஒரு PVC பைப்பை வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஸோ பிளேட் கூட எடுத்துக்கோங்க நண்பா. நம்ம வந்து வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த PVC ஷீட் பண்ண நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. என்னோட வேற ஒரு சேனல்ல தான் கேட்டிருந்தீங்க, மிஸ்டர் ரிஷி தமிழ்ல தான் கேட்டிருந்தீங்க. ஸோ அங்க கேட்டிருந்தனால நான் வந்து அங்க கமெண்ட்ல சொல்லியிருந்தேன், ரிப்ளை கொடுத்துருந்தேன். என்னோட வேற ஒரு சேனல் விஷ்ணு தாஸ்ல அப்லோட் பண்றேன்னு. ஸோ அதனால தான் நம்ம இங்கே அப்லோட் பண்ணுறோம். வாங்க நண்பா, PVC பைப்பை PVC ஷீட்டை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நண்பா, PVC பைப்பை PVC ஷீட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம வந்து இப்படி ஒரு ஹேண்டில் இருக்கிற ஆக்ஸோ பிளேட் எடுத்துருக்கோம். உங்ககிட்ட எந்த ஆக்ஸோ பிளேட் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆக்ஸோ பிளேட் யூஸ் பண்ணி இப்படியே நடுவில் எப்படி வெட்ட போகிறோம். ஸோ நீங்கள் வந்து டைம் லேப்பில் பாருங்கள். நண்பா, நம்ம வந்து எப்படியோ போராடி நம்ம இப்போ வெட்டி எடுத்தாச்சு. நண்பா, நீங்கள் வந்து வெட்டி எடுத்த போது பார்த்து ஜாகிரதையாக வெட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறத வச்சு தான் இப்படி வெட்டுறேன், இல்லைனா கீழே உட்காந்து தான் வெட்டி எடுத்துருப்பேன். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வில் போய் இப்போ ஹீட் பண்ணுவோம். நண்பா, இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு நம்ம வந்து இதை நல்லா ஹீட் பண்ணுவோம். நல்லா பெண்ட் பண்ணுற மாதிரி நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நண்பா, இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட கொடுத்து செஞ்சுக்கோங்க. ஏன்னா சுட்டுக்க நிறையா வாய்ப்புகள் இருக்குது. நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க நண்பா. இப்போ நீங்கள் வந்து டைம் லேப்பில் பார்த்துக்கோங்க. நண்பா, இப்போ நம்மளுக்கு வந்து இவ்வளோ ஹீட் பண்ணால் போதும். இனி நம்ம வந்து இதை நல்லா ஃப்ளாட் பண்ணுவோம். அதுக்காக இப்படி ஒரு டைல்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த டைல்ஸ் இது மேலே வச்சு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா இப்படி வச்சு நீங்கள் வந்து ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. நல்லா மேக்ஸிமம் ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக வரும் நம்ம வந்து அப்படியே ஹீட் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணணும் நண்பா. இனி நீங்கள் வந்து டைம் லேப்பில் பாருங்கள். நண்பா, இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்ம வந்து நல்லா ஃப்ளாட் பண்ணியாச்சு. ஆனால் இங்கெல்லாம் கொஞ்சம் இப்படி வளைவெல்லாம் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து திருப்பி ஹீட் பண்ணி பெண்ட் பண்ணுவோம். நல்லா ஃப்ளாட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ஓவராலாக சும்மா ஹீட் பண்ணி லாஸ்ட் வாட்டி ஒரு ஃப்ளாட்டு கூட பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ண போகிறோம். நீ அப்படியே ஒரு 5 நிமிஷம் இது வந்து செட் ஆகட்டும் நண்பா. மேலே வெயிட் வச்சுக்கோங்க நண்பா. இப்போ நம்ம வந்து 5 மினிட் ஆச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துடுவோம். டைல்ஸ்லேருந்து எடுத்து பார்ப்போம் நண்பா. இப்போ நீங்கள் பார்க்கலாம், PVC ஷீட்டு செம்மையாகவே இருக்குது, செம்ம ஸ்ட்ராங்காகவே இருக்குது. கரெக்டாக நம்மளுக்கு இப்போ ரெடி ஆச்சு. சூப்பராகவே இருக்குது நண்பா. நல்லா சூப்பராகவே கன்வெர்ட் ஆகிருக்கு PVC ஷீட்டாக. என்ன நண்பா, PVC பைப்பை PVC ஷீட்டாக கன்வெர்ட் பண்ணுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பிடிச்சிருந்து சொல்லுங்கள் நண்பா. நான் ஏதாவது வீடியோ போடுறேன்னா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் மறக்காமல் போடுவேன் நண்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குறைஞ்ச 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துருக்க பெல் பட்டன் கூட கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ மேலும் ஒரு நல்ல வீடியோடன் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஷ்ணு.